நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து நீங்க நைட்டெல்லாம் வந்து வைக்க தேவையில்லைங்க. உடனே நீங்க ரெடி பண்ணிட்டு, உடனே நீங்க தலையில அப்ளை பண்ணலாம். எப்பவுமே வந்து மருதாணிய நீங்க நேச்சுரலா யூஸ் பண்ணுறப்ப ரெட் வருது அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா மருதாணியோட இந்த ஒரு பொருள மட்டும் நீங்க சேர்த்து பாருங்க. ரெட்டுங்கிற பேச்சுக்கே இருக்காது. நேச்சுரலா முதல் முறையிலேயே நீங்க தலையில தடவுறப்ப, ஃபஸ்ட்டு டைமே 1 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே கலர் உடனே வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுங்க. பாருங்க எவ்வளோ கருப்பா, எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. மருதாணியோட ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இது. 100க்கு 100 எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அது வந்து இதில நீங்க சேர்க்குறப்ப, கருப்பு தன்மை மட்டும் கிடையாதுங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட அந்த கலரை வந்து பிடிச்சுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இது வச்ச செகண்ட் நம்ம முடி வந்து கருப்பாகும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த டை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாரி ரெடி பண்ணுறதுக்கும் ரொம்ப டைமிங் ஆகாது. இப்போ அது என்ன பொருள், மருதாணியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகமான பேர் கேட்டுட்டு இருந்தது, நிறைய பேர்த்துக்கு வந்து முடி வந்து கொட்டுதுக்கா டை போட்டால் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த டையில் வந்து முடி வந்து கொட்டாது. முடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருளையும் சேர்க்குறோம். நிறையா பேர் வந்து ஹேர் டையில் வந்து முடி கொட்டாமல் ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிற மாதிரி சொல்லுங்கக்கா நீங்கள். இந்த டை வந்து முடியும் கொட்டாது, அதே மாதிரி முடியும் நல்லா கருப்பாகும். சரிங்களா? இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூ தான். இல்லை அந்த இதில் இருக்கிற பூவெல்லாம் நம்ம எடுத்து சமைச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க. தலைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அப்படியே எதுவுமே பூச்சியெல்லாம் இருக்கும். அதனால் கழுவிட்டு கொஞ்சமாக பாருங்கள், நான் வாடின மாதிரி இருக்குது, கொஞ்சம் காய வச்சு எடுத்தேன். காய வைக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு. இது 2 முறையாக வந்து பயன்படுத்தலாம். நம்ம சேனலில் கொடுத்துருக்க லிங்க்கு அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து பச்சையாகவே இதை காய வைக்காமே நம்ம எடுத்துக்கலாம். தேவையான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம அரைச்சி சாறாக தான் எடுக்க போகிறோம். அப்படியே வந்து போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி வாழைப்பூவோட கண்டென்ட் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பிடிச்சிச்சு அப்படின்னா கரை வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி அந்த கரையோட தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பொருள் கூட சேர்க்குறோமோ அந்த பொருளை நல்லா இழுத்து பிடிச்சி கலரை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு நிரந்தரமாக கருப்பாக ஆக்குறதுக்கு ரொம்பவுமே இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு 2 மடல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. முடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்தால் போதும்னு கட் பண்ணுறேன். குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா கத்தி வச்ச வந்தாலும் அவ்வளோ இதாக நல்லா வராது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு மாடல் இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். இதை நல்லா பொடுசாக கட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஹேர் டை கூட 1 டீஸ்பூன் உள்ளே கலந்து நீங்கள் டை அப்ளை பண்ணிங்கன்னா மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கும். இதோட டிப்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இனிமேல் இந்த தோலை வந்து குப்பையில் தூக்கி போடாதீங்க. சரிங்களா? இப்போ நான் தேவையான அளவு நான் எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்கக்கூடியது எலுமிச்சம்பழம், நல்லா ஒரு அரைப்பழம் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பிழிஞ்செல்லாம் விட வேண்டாம், அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்திங்க அப்படின்னா முடியை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கும், நல்லா சில்கியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய முடியை டோட்டலாக வராமல் பண்ணும். அதுக்கடுத்து நம்ம பண்ணுறது வெங்காயம் தான் எடுத்துருக்கோங்க. வெங்காயத்தில் சல்பர் அதிகமாக இருக்கிறதுனால முடியே வந்து வரமாட்டேங்குது, வளரவே மாட்டேங்குது, முடி வந்து கொட்டுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வெங்காயத்தை கூட சேர்த்து போடுறப்ப உங்களுக்கு டை போட்டாலும் முடி வந்து கொட்டாது. ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு பொருளும் கூட இதை சொல்லலாம் வெங்காயத்தை. வெங்காயம் வந்து நீங்கள் சேர்க்குறப்ப தலையில் நல்லா ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி சூப்பராக ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டு இதை நல்லா வந்து அரைச்சிடுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுமானா தேவையில்லைங்க. ஓரளவுக்கு உங்களால் எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம்.
இப்போது நல்லா அரைச்சாச்சுங்க. அரைச்சதை நம்ம இப்போ வடிகட்டி எடுக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். நம்மளுக்கு அந்த போட்ட பொருளோட அந்த சாரெல்லாம் நம்மளுக்கு டோட்டலாக கிடச்சா சரிங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அந்த சாறு எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பொடுகு, அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து வராது. அதே மாதிரி நிறைய பேர் அக்கா எலுமிச்சம்பழம் அலர்ஜி ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. இந்த மாதிரி பொருளோடு சேர்த்து போடுறப்ப எந்த ஒரு அலர்ஜியும் வராதுங்க. நம்பி வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாதது தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், புளிஞ்சு நம்ம எடுத்தாச்சு. இந்த சக்கையாக இருக்கிறது நம்மளுக்கு தேவைப்படாது. சரிங்களா? இப்போது நல்லா ஒரு ஜூஸ் வந்து சூப்பராக எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெங்காயமும் சேர்த்துருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் வாழைப்பூ 3 சேர்த்துருக்கோம் இல்லையா? இதை வந்து நம்ம வச்சு தான் நம்ம வந்து டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இரும்பு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அக்கா இரும்பு பாத்திரம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. இரும்பு பாத்திரம் இல்லைன்னா கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இருக்கிறதுனால ஆனால் இரும்பு பாத்திரத்தில் பண்ணினீங்க அப்படின்னா அதோட அயன் கண்டிஷன் நம்மளுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். இன்னும் நல்லா கலரிங் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு நீடிக்கும். அதுக்காக தான் இரும்பு பாத்திரம். அதுக்குன்னே ஒரு தனி பாத்திரம், ஹேர் டை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரும்பு கடாயில் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஜூஸ் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் தண்ணி வந்து வேறெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போது நல்லா தண்ணி சூடாகிட்ருக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு பொருள் வந்து நம்ம சேர்க்கக்கூடியது மருதாணியை சேர்க்க போகிறோம். உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற இந்த தண்ணி எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ 2 ஸ்பூன் வந்து மருதாணி எடுத்திருக்கேன். சரிங்களா? மருதாணியை இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி அந்த குளிர்ச்சி தன்மை அப்படிங்கிறது தலையில் பாதிக்காது. இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இன்னொன்று டை போட்டால் ட்ரையாக இருக்குங்க்கா முடி அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை கூட சேர்த்துருக்கோம். அப்படி சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து முடி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சில்கியாக வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மருதாணி வந்து நம்ம கலந்தாச்சு. அடுத்ததாக சேர்க்கக்கூடியது நெல்லிக்காய் பவுடரு. நெல்லிக்காய் சொல்லவே வேண்டியதில்லை. ஆல்ரெடி இங்கே வெள்ளை முடியை நல்லா கருப்பாக்கி கொடுக்குற வேலையை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கும். 1 டீஸ்பூன் வந்து ஆம்லா பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சரிங்களா? சேர்த்து இப்போ இந்த 2 பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போவுமே ஒரு கலரில் ஒன்று போட்டிங்க, இந்த வாழைப்பூவில் போட்டிங்க அப்படின்னா நல்லா கருப்பாகுது பாருங்கள். அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதோடய நிறத்தை வந்து கண்டிப்பாக மாற்றிடும். இப்போ 2 பொருள் போட்டு செகண்டில் பாருங்கள் எப்படி கலர் மாறுது அப்படின்ட்டு. ஏன்னா இது புளிப்பு அதிகம், நெல்லிக்காய் பவுடர். அதில் வந்து மருதாணியோடு சேர்க்குறப்ப நல்லா வந்து ஒரு கலரிங் கொடுக்கும். இது டோட்டலாக நம்ம முடியை நல்லா கருப்பாக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூ தான். நிறைய பேர் காஃபி பவுட்ரு அதில் எல்லாம் டிக்கர்ஸ்லையும் நம்ம ரெடி பண்ணி போட்டிருப்போம். ஆனால் நீங்கள் வாழைப்பூ சாறில் வந்து போட்டு பாருங்கள், அதிரடியாக ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட இந்த கலர் வந்து நல்லா நீடிக்கும். இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது ரொம்பவுமே நரைமுடியை கட்டுப்படுத்தி கருப்பாக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கக்கூடியது கடுக்காய் பவுடர். சரிங்களா? இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. கடுக்காய் பவுட்ரு கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தலைக்கு நம்ம போடுற அந்த திக் பேஸ்ட்டாக வரும்ல, அது வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் வந்து இருக்கிற அந்த குளிர்ச்சித்தன்மை போயிட்டு நம்மளுக்கு அந்த கலரிங் மட்டும் நல்லா முடியில் ஒட்டிக்கும். உங்களுக்கே தெரியும் கலர் எப்படி மாறுது அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக மாறி வருது. பார்த்திங்கன்னா நல்லா திக் பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்டில் வைக்க தேவையில்லை. இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறம் உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
இப்போது ஃபைனலாக நம்ம கீழே இறக்குறப்ப ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்க்குறப்ப கலர் நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கலரிங் நல்லா வந்து முடியில் பிடிச்சிக்கும். அதுக்காக தான் இந்த உப்பு வந்து சேர்க்குறோம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறனால முடியெல்லாம் கொட்டுமான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கொட்டாது. அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஷாம்பு போடலாமா, சீக்கா போடலாமா, எவ்வளோ மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறீங்க. நான் எல்லாமே வீடியோவில் சொல்லிடுறேன். திரும்பவும் கமெண்ட்டில் வந்து எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும், என்ன போட்டு கழுவணும்னு கேட்குறீங்க. 1 மணி நேரம் மேக்ஸிமம் ஊற வைங்க. வெறும் தண்ணியில் நல்லா அலசுங்க, சரிங்களா? அதே மாதிரி டை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நாளே நல்லா குளிச்சுருங்க. ஷாம்போ சிவக்காயை போட்டு குளிச்சுருங்க. அடுத்த நாள் வந்து டை அப்ளை பண்ணுங்கள். இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. கீழே இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் நைட்டெல்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை. இதை நல்லா ஆற விட்டுட்டு எடுத்து தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முடியில் அப்படியே வந்து பிடிச்சிக்கும். முடியை நல்லா வகுந்து விட்டு வெள்ளை முடி இருக்கிற பக்கம் தான் போடணும் அவசியம் இல்லை. இப்போ தான் வெள்ளை முடி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வாரத்தில் 2 நாள் மட்டும் நல்லா முடிங்க. பாருங்கள், கை அந்த வாழைப்பூ வந்து நம்ம கட் பண்ணாலே அந்த கரைகள் வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கு. அப்போ இதோட சாறை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம தேய்க்கிறப்ப மருதாணியை நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் வேறு டையே வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. இன்னொன்று, வாழைப்பூ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இனிமேல் குப்பையில் தூக்கி போடாமல் அதே மாதிரி வெங்காயத்தையும் கூட சேர்த்து போட்டிங்க அப்படின்னா முடி கொஞ்சம் கூட உதிராது. முடி நல்லா வளர வைக்கும், சரிங்களா? எப்போவுமே வெங்காயம் வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அதில் சல்பர் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால முடியே சொட்ட தலையாக இருந்தால் கூட அந்த இடத்துல நல்லா வந்து ரத்த ஓட்டத்தை கொடுத்து முடியை நல்லா வளர வைக்கக்கூடிய தன்மை அதிகமாக வெங்காயத்துக்கு இருக்குது, சரிங்களா? இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்போ சூடாக தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எதுவுமே நம்ம சேர்க்கல, ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து நல்லா எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் நைட்டு கூட வச்சுருக்கலாம். நைட்டு இரும்பு சட்டியில் அப்படியே வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் நமக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிறப்போ உடனே ரெடி பண்ணி நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க. இது லேசான இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி 1 டைம் வந்து இது போட்டாலே போதும். முடியெல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது வெள்ளை முடி அப்படின்னா ஒரு டைம் போட்டாலே உங்களுக்கு 2 மாதம் வரைக்கும் இருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்படியெல்லாம் நம்ம காதோரம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து லைட்டாக நீங்கள் ப்ரெஷ் வச்சு இங்கே பாருங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். நல்லா முடியல எண்ணெயில் எதுவுமே இல்லை. அதே மாதிரி குளிக்கிறப்ப வெறும் தண்ணியில் நீங்கள் குளித்தாலே போதும். நல்லா வந்து அப்ளை பண்ணி பிடிச்சிக்கும். சும்மா அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல டச்சப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பார்த்தாலே போதும். இப்போ இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு குளிச்சுட்டு இந்த ஹேர் எப்படி இருக்குன்னு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை முடி இருக்கு இல்லையா, இது எல்லாமே இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கையிலேயே வந்து அப்ளை பண்ணிட்டேன். கை வந்து நல்லா பிடிச்சிச்சு கருப்பாக. இங்கே பாருங்கள். இப்போது நான் அந்த வெள்ளை முடி இருக்க முன்னாடி மட்டும் நிறையா இருந்துச்சு, அதை முன்னாடி வந்து மறைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள். இதை கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு சீப்பு போட்டு சீவினீங்கன்னா அப்படியே வந்து சூப்பராக வந்து காஞ்சிரும். அப்படியே கூட சீவிட்டு போயிட்டு நீங்கள் மெதுவாக பண்ணிக்கலாம். இப்போது நான் குளிச்சுட்டு வர்றேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து அக்கா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிங்கக்கா அப்படின்னு நிறையா கமெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ நான் குளிச்சதுக்கப்புறம் என்னோடய முடி பாருங்கள். இந்த ஹேர் டை வந்து போட்டதே குளிச்சதே நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி இப்படி தான் பளபளன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஒன்றோட ஒன்றா வந்து ஒட்டவும் ஒட்டாத நல்லா பஃபியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா வந்து கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் நல்லா சீயக்காய் தூள் போட்டு நீங்கள் மறுநாள் வந்து ஆயில் வச்சுட்டு சீயக்காய் தூள் போட்டு யூஸ் பண்ணுறப்ப உங்கள் முடி வந்து நல்லா கரு நல்லா பஃபியாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நிஜமாகவே இந்த ஹேர் டை வந்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு 2வது டைம் வந்து போடுறப்போ நல்ல மாற்றம் கொடுக்கும். லைட்டாக ரெட் கலரில் மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து அக்கா குளிச்சதே காமிங்கக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. வீடியோ வந்து லென்த்தாக போகுது அப்படிங்கிறனால தான் காமிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் முடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.